குட்டி போலார் பியருக்கு அது அம்மா பேச்சை கேட்காம தனியாக போனதுனால என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஒரு அழகான மவுண்டெயினில் இந்த மாதிரி பனி காலத்தில் அம்மாவும் பேபியும் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டே இருந்தது. பேபி சறுக்கி சறுக்கி விளாண்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருந்துச்சு. அம்மாவை அப்பப்போ வந்து கட்டிப்பிடிச்சிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தது. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அம்மா நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு போகும்போது இது நைஸாக அம்மா தான் இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சது. போய் நடுவில் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டுக்குச்சு. சுற்றி பனியாக இருக்குது. தன்னோட வீட்டை அது மறந்துடுச்சு. எங்கெல்லாமோ போயிட்டே இருந்தது. பின்னாடியே அம்மாவோட பீரு பின்னாடியே போயிட்டே இருந்து கத்தி பார்த்தது. அதோட பேரை கூப்பிட்டு அப்படி கத்தி பார்த்தோன்னே அம்மா பீரு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஐயோ என் பையனை காணவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அம்மா பீர் கத்திச்சில்ல, அதனால் குட்டி பீர் ஓடி வந்துருச்சு அம்மாவோட சவுண்டு கேட்டு. நைட் ஆயிடுச்சு இதை தேடி. அது ரொம்ப குளிரில் விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. விரைச்சி நடுங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே அது ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அம்மா பீர் குழந்தைய கண்டுபிடிச்சி அதை ஹக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அம்மா விட்டு இனிமேல் நீ தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எப்பயுமே நம்ம பேரண்ட்ஸை விட்டு நம்ம தனியாக போகக்கூடாது குட்டீஸ், ஓகேவா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் குட்டீஸ், சீக்கிரம் தூங்குங்க. பை பாய்.